பிரைஸ் த லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சிவாக்கர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரீஸ்க்கு அன்புடன் அழைக்கிறேன். நம்மளை யாராச்சும் திட்டினா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கோவம் வந்துடும். உடனே அவங்க என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்கள திட்டிடுவோம். நம்மளை யாராவது சபிச்சாங்கன்னா திரும்பி அவங்கள நம்ம சபிச்சிடுவோம் இல்லையா? வாய்க்கு வந்த மாதிரி நம்ம பேசினா நம்ம திரும்பி அதே மாதிரி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? உங்களை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. லூக்கா 6வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களாங்க, உண்மையாகவே அது முடியுமான்னு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நம்மளை யாராவது சபிச்சா நம்ம முன்னாடியே வந்து நீ கெட்டு போயிடுவ, நீ பாலா போயிடுவ, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை திட்டினப்போ நமக்கு என்ன தோணும்? ஐயோ, இவங்க ஏன் நம்மளை இந்த மாதிரி திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி நம்மளை இந்த மாதிரி துன்பப்படுத்துகிறாங்க, ஏன் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமா, அவங்களுக்கு நடக்காதா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி அவங்கள திட்டுறதுக்கு, அவங்கள சபிக்கிறதுக்காக நம்ம நினைப்போம். சபிக்கணும்னு ஆசைப்படுவோம், நினைப்போம் கூட, அது கண்டிப்பாக செய்வோம் கூட. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம எப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோமோ அப்போ அவங்கள ஆசீர்வதிக்கணும். உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்கள் ஆசீர்வதிச்சப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் உங்களை உங்கள் ஜெபத்தை கேட்பாரு. ஆமாம், பாருங்கள், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம வேதத்தில் ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருங்க. அவர் யாருன்னு பார்த்தோன்னா தாவீது மகாராஜா. அந்த தாவீது மகாராஜாவை வந்து அவர் கூட இருக்கிறவரே, அவர் கூட என்னன்னா, அந்த ராஜாவாக இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து அவரை வாய்க்கு வந்த மாதிரிலாம் சபிச்சுட்டு அங்கே இருக்கிற அந்த கல் மண் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி அவர் மேலே போட்டிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கேரேவின் குமாரனாகிய ஷிமி என்றவர். பாருங்கள், நம்ம 2வது சாமுவேலில் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, தாவீது வந்து பசுரி மட்டத்துன்ற ஒரு இடத்துக்கு வந்தபோது அங்கே கேரேவின் குமாரனாகிய சிமேயி என்ற ஒரு ஆள் வந்து, அவர் வந்து சவுலு குடும்பத்துக்கு சேர்ந்தவர். அந்த சவுலு குடும்பத்துக்கு சேர்ந்தவர் என்ன பண்ணுவார்னா, இந்த தாவீது மகாராஜா அந்த இடத்துக்கு வந்தப்போ வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவரை வந்து சபிச்சுட்டு கல்லால் அடிச்சுக்கிட்டாங்க. அவர் தாவீது மகாராஜா கூட நிறைய ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப பலசாலி இருக்காங்க, நல்ல ஃபைட் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அவர் கூட இருக்காரு. அவர் கூட இருந்தாலும் இவர் கூட போய்கிட்டே, அவங்க நடந்து போய்கிட்டே இருந்தாங்கன்னா இவர் இந்த சிமின்ற ஆள் கூட என்ன பண்ணுறாருன்னா அவர் கூடவே போய்கிட்டு அவர் பின்னாடியே வந்து அவரை சபிச்சுக்கிட்டே வராராம். வாய்க்கு வந்த மாதிரிலாம் கல்லால் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தப்போ, ஆனால் தாவீது மகாராஜா மட்டும் அதை கேட்டுட்டு சைலண்ட்டாக போகிறாரே தவிர ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் தாவீது மகாராஜா கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து அபிசையா என்ற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர் யாருடைய மகன்னா செய்யூரி குமாரனாகிய அபிசையா என்ற ஆள் வந்து, என்னுடைய ராஜாவை இந்த மாதிரி சபிக்கிறானே, இவன் எப்படி சபிக்கலாம், இந்த மாதிரி சபிக்கக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு, ராஜா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவனுடைய தலையை நான் வெட்டிட்டு வந்து உங்கள் கால் கீழே போட்டுறேன்னு சொல்லுவார். ஆனால் தாவீது மகாராஜா சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் என்ன ஆச்சு? அவங்க சபிச்சதுனால சபிச்சுக்கிட்டோம், கர்த்தரே அவனுக்கு ஒருவேளை பர்மிஷன் கொடுத்துருக்காரோ என்னமோ இல்லை சபிக்கிறதுக்காக, சபிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு. பாருங்க, உண்மையாக நம்மளை யாராவது சபிச்சா கர்த்தர் நமக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு சபிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம விட்டுருவோமா? விடமாட்டோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி அவங்கள சபிப்போம். ஆமாம், என்ன பாலா போகணும்னு சொன்னால் அவள் தான் பாலா போயிடுவா, என்ன நாசனமாகணும்னு சொன்னால் அவன் நாசனம் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவங்கள நம்ம திட்டுவோம். ஒருவேளை வெளியில இருந்து ஒருவேளை நம்ம மௌனமாக வீட்டுக்கு வந்துட்டா கூட, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்டேயோ இல்லைன்னா கணவர் கிட்டேயோ இல்லை போட்டு மனைவி கிட்டேயோ இல்லை உறவுகள் கிட்டேயோ சொல்லி அவங்கள சபிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. பார்த்தீங்களா? ஆனால் தாவீது மகாராஜா அந்த மாதிரி பண்ணல. இப்போ அவன் சபிக்கிறதுனால உனக்கு என்னாச்சு, எனக்கு என்னாச்சு, சபிச்சுக்கிட்டோம், கர்த்தர் தான் அவன் என்னை தூஷிக்கிறதுக்காக அவருக்கு பர்மிஷன் கொடுத்தானோ என்னமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தாவீது மகாராஜா என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஆமாம், அவன் வாய்க்கு வந்த மாதிரி சபிக்கட்டும், இப்போ என்ன ஆச்சு? ஒருவேளை அவன் சபிக்கிறத கர்த்தர் பார்த்துட்டு அவன் சபிக்கிறதுனால எனக்கு அந்த என்னுடைய வேதனையை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் அதிலிருந்து எனக்கு நல்லது பண்ணுவார், எனக்கு நன்மை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? பதிலாக எனக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த ஆள் சபிக்கிறதுனால, யார் சிமியை சபிக்கிறதுனால கர்த்தர் எனக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா நான் நம்புகிற கடவுள் ஜீவமுள்ள கடவுளாக இருக்கிறதுனால அவர்
கண்டிப்பாக என்ன அவர் சிம்மி சபிச்சதுனால அந்த சாபத்தை என் மேலே கொடுக்க மாட்டார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். மனிதர்கள் சபிச்சதுனால நம்ம சாபப்படுவோமான்ற கிடையவே கிடையாதுங்க. நமக்கு கெட்டது வரணும்னாலும் நல்லது வரணும்னாலும் அது கர்த்தர் மூலியமாக மட்டும்தான் நமக்கு வரும். கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வரும். நீ ஒரு ஸ்டெமத்தை நீ கஷ்டத்தை நீ ஃபேஸ் பண்ணுறன்னா அது கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துருப்பாரு இல்லையா? நீ ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கிறன்னா அது கூட கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அது உனக்கு கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கர்த்தர் தான் உனக்கு கொடுக்க முடியுமே தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. அது நல்ல உணர்ந்திருக்காரு. யாருன்னா தாவீது மகாராஜா. ஆமாம், இது கூட நம்ம எப்போ உணர்றோமோ இந்த விஷயத்தை, கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பெற்றுக்க முடியும், வேறு யாருக்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ அதை உணர்றோமோ அப்போ நம்ம கூட தாவீது மகாராஜா மாதிரி அந்த மனசு நமக்கு கிடைக்கும். ஆமாம், தாவீது மகாராஜா கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த மனசுக்கு, கர்த்தருடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா கர்த்தருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ தாவீது மகாராஜா அதெல்லாம் செய்வாராங்க. ஆமாம், அவருடைய சத்ருக்களை அவர் பேசிக்கவே மாட்டாராம். அவர் எல்லாருமே அவங்களுக்காக அவர் ஜபிப்பாராம். ரொம்ப நல்ல இதுவாக இருப்பாங்க. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? திவ்யோபதேச காண்டம், அதாவது டிட்டர்மியில் நம்ம பார்த்தோம்னா 23:5 என்ன இருக்குன்னு தெரியுமாங்க? உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சொல்றார் அவரு? உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார் சொல்றாரு. ஆமா, யாரெல்லாம் உன்னை சபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீ பாலா போகணும், யாரெல்லாம் நீ நாசனமாயிடும் நினைக்கிறாரோ அந்த சாபத்தையா உன்னுடைய கர்த்தர் அது உனக்கு ஆசீர்வாதமா மாத்துவாராம். ஹல்லேலூயா. என்னவா மாத்துவாராங்க? ஆசீர்வாதமா மாத்துவாராம். ஆமா, இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ என்ன அவங்க சபிச்சுட்டாங்களே, அவங்க சபிச்சதுனால என்னுடைய வாழ்க்கை வீணா போயிடுச்சு, அவங்க சபிச்சதுனால எனக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காத. உன்னுடைய சாபத்தை யார் உன்னை சபிச்சாலும் சரி, யாரும் மேலே உன்னை தப்பாக சொன்னாலும் சரி, அது எல்லா இடத்துலையுமே நான் உனக்கு நன்மையை கொடுப்பேன்னு சொல்லி. ஆமாம், இந்த வசனத்தை தாவீது மகாராஜாக்கு நல்லா தெரியும். கர்த்தர் எந்த விஷயத்துலையுமே சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய சாபத்தை எல்லாமே ஆசீர்வாதமாக மாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, அபிசியா கிட்ட என்ன சொல்றாரு அவரு? அவன் சபிக்கட்டும், சபிக்கிறதுனால எனக்கு கர்த்தர் நல்லதுதான் பண்ணுவாரு. ஆமா, பதிலாக அவன் சபிக்கிறதுனால அதை என்னுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு பதிலாக நன்மையே செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? யாராவது உன்னை சபிச்சு, யாராச்சும் உன்னை திட்டிட்டு இருக்காங்களா, உன்னை துன்புறுத்திட்டு இருக்காங்களா? ஆனா நீ எல்லாரையுமே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ உடனே கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதே பண்ணுவார். அவரு உன்னுடைய சாபத்தை எல்லாமே அவர் ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. ஆமா, நீ எப்போ கர்த்தர்கிட்ட வந்திருக்கியோ, எப்போ நீ அவர்கிட்ட வந்தப்போ, அவருடைய பாதத்தை நீ பிடிச்சுக்கிட்டப்போ, அவருடைய சந்நிதியில நீ உட்கார்ந்தப்போ, கண்டிப்பா நீ கர்த்தருக்காக என்னை சபிச்சவரோட நான் மன்னிச்சுட்டு அவங்களுக்காக, என்னுடைய பகையாளர்களுக்காக நான் ஜபிப்பேன்னு சொல்லி நீ நிர்ணயம் எடுத்துக்கிட்டு எப்போ நீ அவர் முன்னாடி நீ ஒப்பு கொடுக்குறியோ அப்போ கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னுடைய சாபத்தை கூட ஆசீர்வாதமா மாத்துவாராம். ஆமா, பாருங்க, லூக்கா 6:27 நம்ம பார்த்தோம். 6வது அதிகாரம் 27வது வசனத்துல, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பார்த்தீங்களா என்ன சொல்றது? உங்கள் சத்ருக்களை நீங்கள் நேசியுங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம், உங்களை யார் சபிக்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் துன்புறுத்துறாங்களோ அவங்கள நீங்கள் நேசியுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்கள நீங்கள் நேசிக்கிறப்போ கர்த்தர் உங்களை நேசிப்பார். நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணப்போ கர்த்தர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஆமாம், உங்களை பகைக்கிறவர், உங்களை திட்டுறவங்க எல்லாரையுமே, உங்களை ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறவங்க, நீங்கள் உங்களை சபிக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுமா? நன்மை பண்ணுங்கன்றாங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கெட்டது பண்ணுவாங்க. நீங்கள் முன்னாடி வரக்கூடாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலைக்கு போகணுன்னா அந்த வேலைக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி அந்த வேலையை உங்ககிட்ட வராமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையை தடுத்து நிறுத்திடுவாங்க. பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு அந்த வரன் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டு அந்த கல்யாணம் நடக்காமல் நிறுத்திடுவாங்க நிறைய பேர். இந்த மாதிரிலாம் அதாவது ஒரு நன்மை யாருக்காவது நடக்குதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு அதை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பண்ணால் கூட, அந்த மாதிரி நிலைமையில நம்ம இருந்தால் கூட நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் நம்ம கையில் வருது, நம்ம நல்லா வாழுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் உங்களுடைய ஆசையில்
ஆசில மண்ணு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும்னு சொல்றாரு கர்த்தர். என்ன சொல்றாரு? அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! உண்மையா அதுனா கஷ்டமா இருக்கும்ல. ஆனா நம்ம எப்போ நம்மளுடைய பகையாளர்கள, நம்மள கஷ்டப்படுத்துறவங்கள, நம்ம சத்துருக்கள நம்ம நேசிக்கிறோமோ, நம்மள பகைக்கிறவர்கள நம்ம வந்து அவங்களுக்கு நன்மை பண்றோமோ, அப்ப நம்ம கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமா போவோம். நெருக்கமா போறதுனால நம்மளுடைய சாபங்கள் எல்லாமே ஆசீர்வாதமா மாற்றப்படுமா. ஹல்லேலூயா! பாத்தீங்களாங்க? ஆமா. எப்போ இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாமே ஆசீர்வாதத்திலேயே நடப்போம் இல்லையா? ஆமா. தாவீது மகாராஜாக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆடுங்களை மேய்ச்சிட்டு இருந்தவர் ஒரு ராஜாவா நின்று இருக்காரு. பாத்தீங்களா? ஹல்லேலூயா! இன்னைக்கு நீ கூட எந்த ஒரு சிறுமியான இடத்துல இருக்கியா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கூட நான் சொல்றபடி நீ கேட்டனா, நான் சொல்றதை நீ கேட்டனா, செவி கொடுத்து நீ கேட்டப்போ, நான் சொல்ற மாதிரி நீ நடந்தப்போ, உன்னுடைய பகையாளர்கள் எல்லாரையுமே நீ மன்னிச்சப்போ, அவங்களுக்காக நீ ஜபிச்சப்போ, நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் சொல்றாரு, முதல்ல நீ வந்து உன்னுடைய சத்ருக்களை நேசின்னு சொல்றாரு. அதே மாதிரி உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யின்னு சொல்றாரு அவரு. ஆமா. உன்னை சபிக்கிறவங்கள நீ வந்து ஆசீர்வதின்னு சொல்றாரு அவரு. உன்னை யாரெல்லாம் வந்து உன்னை திட்டுறாங்களோ, உன்னை கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக நீ ஜெபின்னு சொல்றாரு. இதை நம்ம பண்ணப்போ நம்மளோட கர்த்தர் எல்லா விதத்துலையுமே நம்மளை ஆசீர்வதிச்சா, நம்மளுடைய சாபத்தை எல்லாத்தையுமே அவர் ஆசீர்வாதமாக மாற்றிடுவாராம். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா! நமக்கு வேண்டியது ஆசீர்வாதம் தானங்க. ஆமாம், ஜெபிச்சுப்போம். கர்த்தர் நம்மளை கூட இன்னைக்கு நம்ம சத்துருக்கள் எல்லாரையுமே நம்ம மன்னிச்சிடுவோம். நம்மளை பகைக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம நன்மை செய்வோம். இன்னைக்கிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாறிடும். எப்போ நம்ம இந்த நிர்ணயத்தை எடுத்துக்கிட்டு நான் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, நான் கண்டிப்பாக பண்ணுறதுனால என்னுடைய வாழ்க்கை மாறிடும், என்னுடைய சாபங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? கர்த்தரே நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை இன்னையிலிருந்து எப்படி மாறுதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா! ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பகையாளர்கள் எல்லாருமே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. அப்பா உங்கள் கையில் கொடுக்குறேன். தேவனே, என் கர்த்தாவே, என் பிதாவே, உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. அப்பா நாங்கள் மட்டும் இல்லை, என்னோட ஜெபிக்கிற எல்லா மக்களுமே அப்பா. அப்பா அவங்களுடைய பகையாளர்கள் எல்லாருமே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா கொடுக்குற எல்லா மக்களையுமே நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஆமாம் அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் சத்துருக்களை நீங்கள் மன்னியுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமாம், அவங்க நேசியுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா நேசியுங்க அப்பா. அந்த நேசிக்கிற மனசை எங்களுக்கு கொடுங்க. எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற மனசை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமாப்பா, அந்த மாதிரி நாங்கள் மாறணும்ப்பா. எங்கள் மனசை நீங்கள் மாற்றுங்க. எங்களுடைய ஹிருதயத்தை நீங்க மாத்துங்க. பாவப்பட்ட எங்களுடைய ஹிருதயம் அப்பா, எங்க மனசு, அந்த மனசை நீங்க மட்டும்தான் மாற்ற முடியும். மாத்தி எங்களுடைய மனசு அப்பா பரிசுத்தமான மனசாக நீங்க மாத்துங்கப்பா. பரிசுத்தமான மனசாக நீங்க மாத்தி எங்களை ஆசீர்வதிங்களப்பா. ஆமாப்பா, நீங்க வேதம் சொல்கிறதப்பா, எங்களுடைய சாபத்தை எல்லாமே அப்பா, அந்த சாபத்தை எல்லாமே நீங்க ஆசீர்வாதமாக மாத்துறீங்க. ஆமா, எங்களை நீங்க நேசிக்கிறதுனால, எங்களை நேசிக்கிறதுனால எங்களுடைய சாபம் எல்லாமே ஆசீர்வாதமா நீங்க மாத்தன்னு சொல்றீங்க. நீங்க எங்களை நேசிக்கிற மாதிரி, உங்களுக்கு பிரியமான மக்களா நாங்க இருக்கிறதுக்கு மாதிரி எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. அப்பா யாரெல்லாம் நோயினால கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, வியாதினால அப்பா துன்புறுத்திட்டு இருக்காங்களோ, அவங்கள அப்பா நீங்க தொட்டு அப்பா அவங்க இப்பவே குணமாக்குங்க. குணமாக்கும் கடவுளாக நீங்க இருக்கிறீர்கள் அப்பா. அப்பா அவங்களை குணமாக்குங்க அப்பா. விடுதலை இல்லாம இருக்கிற குடும்பத்துல விடுதலை கொடுங்க அப்பா. அப்பா நீங்கள் விடுதலை கொடுங்க அப்பா. அவங்கள ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த கஷ்டத்தில் எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்திலிருந்துமே அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்கள ஆசீர்வதியுங்கள் அப்பா. ஆசீர்வதியுங்கள் அப்பா. அவங்க சாபத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இயேசுவின் நாமத்தில் அவங்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்பா. ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சு கொள்கிறோம் அப்பா. எங்கள் பிரியமான பிதாவே, நாங்கள் ஜெபிச்சது எல்லாத்தையுமே நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென்.